கடலுக்கு அடியில 800 மீட்டர் நீளத்துல ஒரு கல் சாலை இருக்கு. அந்த சாலை வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்களால கட்டப்பட்ட சாலையா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாறன். பிமினி ரோடு அருகே 1968ல இந்த கடல்ல வந்து ஸ்கூபா டிரைவிங் பண்ணுவாங்க. கடலுக்குள்ள இருக்கிற பொருள்களை பார்க்க போவாங்கல்ல கடல் கடியில. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடலுக்கு அடியில செவ்வக வடிவில் வந்து கல்லுங்கள் வந்து நீட்டா போட்டு இருக்கிறத பார்த்திருக்காங்க. அதை பார்த்த பலர் என்ன சொல்றாங்கன்னா, இது பழங்காலத்து சாலையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சாலை மேல வந்து கடல் வந்து மூழ்கிட்டு இருக்கும். அதனாலதான் சாலை வந்து கடலுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கற்கள் எல்லாமே ஒழுங்காக அடுக்கி இருக்கு. அதாவது எந்த ஒரு கோணல் மானமும் இல்லாம லைன் பை லைனா அடுக்கி இருக்கு. அதனால இந்த சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இயற்கையாகவே உருவானதா அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இல்லைன்னா மனிதர்கள் தான் கட்டினாங்களா அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. இது இயற்கையா இல்லைன்னா மனிதர்களா என்ற விவாதம் வந்து இப்போ வரைக்குமே தொடர்ந்து போகுது. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இயற்கையாகவே உருவான பீச் ராக் அப்படின்ற கல்லுங்கள் மூலமா வந்து இயற்கையாகவே உருவாக்குனது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, இயற்கை அமைப்பிலே இன்னும் சில மனிதர்கள் சேர்ந்து வந்து அதை வந்து சரிப்படுத்திருக்கலாம், ஒழுங்குபடுத்திருக்கலாம், அதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான உறுதியான ஆதாரமும் இல்லை. பிமினி சாலை உண்மையிலேயே ஒரு பழங்கால நகரத்தின் சுவடா இல்லைன்னா இயற்கையின் அற்புதமான படைப்பா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.